அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக 2 மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்து மேலெழும் கடல் அலைகள். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார். ராஜகுமார், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் இன்று மதியம் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த பெஞ்சல் புயல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே, அதாவது புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று பிற்பகலுக்கு மேல் கரையை கடக்க தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாகவே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இந்த 4வது நாட்களாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக கடல் அலைகள் 2 மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வருகிறது. இதனால் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாருக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையை பொறுத்தவரை மிகவும் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். அந்த கடற்கரை சாலை முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைத்து மூடப்பட்டிருக்கிறது. அனைத்து வழித்தடங்களும் மூடப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். கடற்கரை சாலைக்கு நடைபயிற்சி வரக்கூடியவர்கள், அதே போல சுற்றுலா பயணிகள் என யாரும் உள்ளே அனுமதிக்க கிடையாது. வரக்கூடியவர்கள் அனைவரையுமே காவல்துறை அந்த பகுதியில் இருந்தே வெளியேற்றி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புயலால் பெரும் தாக்கம் இருக்கும் எனவும் எதிர்பார்ப்பதால் இந்த புதுச்சேரியை பொறுத்தவரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கடற்கரை சாலைகள் மற்றும் அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த புயல் தொடர்பான ஏதேனும் புகார்களுக்கு இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 112 மற்றும் 1077 ஆகிய எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் அறிமுகப்படுத்தி அந்த எண்களில் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்கம்பங்கள், மின்மாற்றி மற்றும் அருந்து கிடக்கக்கூடிய மின்கம்பங்களை தொட வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்து 112 முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரி கடல் என்பது கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட கடல் அலைகள் 2 மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வருகின்றன. மேலும் கடற்கரை சாலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தற்போது இந்த புயலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரி அரசு அனைத்து விதத்திலும் தயார் நிலையில் இருக்கிறது. அனைத்து துறை இயந்திரங்களும் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் முடக்கிவிடப்பட்டன. இந்த முகாம்களில் தங்க வைக்கக்கூடியவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புயல் என்பது இன்று பிற்பகல் புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ளதால் அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பிற்கும் புதுச்சேரி அரசு செய்திருக்கிறது. மோகன், பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவது தொடர்பான விவரங்களையும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய விவரங்களையும் முழுமையாக பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்.